என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். நாங்கள் இந்த நாட்டிற்கு எந்த தீங்கும் இதுவரை விளைவிக்கவில்லை. எங்களை அடித்தவர்களையும் நாங்கள் ஒரு நாளும் திருப்பி அடிப்பதற்கான நோக்கமும் எங்களுக்கு இல்லை. எங்களை அடித்தாலும் நாங்கள் அமைதியாக பொறுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக கிறிஸ்தவத்தில் திருப்பி அடித்ததாக எந்த வரலாறும் கிடையாது. ஆனால் நீங்கள் அடிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் அமைதியாக பொறுத்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அருள்நாதரம் இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய சத்திய வேதம் தான். உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொன்ன உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து. உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக, பொறுமையாக, நேர்மையாக, நீதியாக, யாருக்கும் இடையூறு இல்லாமல் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் அநேகர் படித்து பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். இந்த நாட்டில் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்தியாவுக்குள் வரவில்லை என்று சொன்னால் அறிவு, படிப்பு இன்றைக்கு அனைவருக்கும் காணல் நீராக இருந்திருக்கும். அதை தாண்டி இந்த நாட்டிற்கு வரக்கூடிய வெள்ளைக்காரர்கள் ஒரு சமத்துவத்தை, ஈக்குவாலிட்டியை நமக்கு சொல்லிக் கொடுத்து போனார்கள். ஆனால் அப்படி இருந்தும் இத்தனை நன்மைகள் செய்து, இத்தனை மருத்துவங்களுக்கு இந்த நாட்டில் வளர்ச்சியை கொடுத்து, அறிவியல் விஞ்ஞானிகள் அதிகமாக பெருகி இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தை இன்றைக்கு அநேகர் விருப்புணர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், தவறான வார்த்தைகளை சொல்லி அவர்களை திட்டுகிறார்கள். ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்து கிடையாது. இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பங்கு வைத்தவர்கள் அன்னை தெரேசா அவர்கள். அவருடைய தொண்டும் அவருடைய சேவையும் அநேகருக்கு புரிந்திருக்கும். வெள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளூர் சிஎம்சி சோஃபியா ஐடாஸ்கர் அவருடைய பங்கு உலகம் முழுவதும் தெரிந்தது. திருநெல்வேலியில் இங்கு சென்றிருந்தால் சாரா தக்கர் என்று சொல்லக்கூடிய அம்மையார், அவருடைய தொண்டு உலகம் முழுவதும் தெரிந்திருக்கும். அதுபோல பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வியை கிறிஸ்தவம் போதித்தது, சமத்துவத்தை போதித்தது, அனைவரும் சமம் என்று சொல்லிக் கொடுத்தது. இவ்வளவு சொல்லி இருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் உடைக்கப்படுகிறார்கள். சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ்கிறார்கள். உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒரிசா, ராஜஸ்தான் இப்படிப்பட்ட பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியவில்லை. சொந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. அடித்து கொலை செய்கிறார்கள், நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. நாங்கள் செய்வதெல்லாம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். அது எங்களுக்காக அல்ல, எங்கள் பிள்ளைகளுக்காக அல்ல, எங்கள் குடும்பத்திற்காக அல்ல. இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழைகளுக்காக, விவசாய மக்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, அரசாங்க தலைவர்களுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக தான் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரே ஒரு விஷயம் தான், ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி யாருக்கும் இடையூறு கொடுப்பது கிடையாது, யாரிடம் சண்டை போடுவது கிடையாது, யாரிடமும் எங்களுக்கு எந்த விதமான பகையும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் பகைவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கோ யாரோ ஒருவன் குண்டு வைத்தான் என்பதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அன்பு மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார், உள்ள இருக்கக்கூடிய பாகிஸ்தான நபர்கள் எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்படி இவர் ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் தீவிரவாத கும்பல் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி என்றால் முதலில் தீவிரவாதத்தை உண்டு பண்ணது யார் தெரியுமா? அந்த நாட்டினுடைய தேச தந்தையா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டது யார்? கோட்சே தானே. அவர் RSS இயக்கத்தை சேர்ந்தவர் தானே. அப்படி என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் தீவிரவாதி என்று சொல்ல முடியுமா? ஒரு நாளும் முடியாது. யாரோ ஒருவர் எங்கோ தவறு செய்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இவர்கள் குறை சொல்வது, தீவிரவாதம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி என்றால் பிஜேபியை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார்கள், திருட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி இருக்கவர்களும் கெட்டவர் என்று சொல்ல முடியுமா? அவர்களையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், நேசிக்கிறவங்க இருக்கிறார்கள். அப்படி இருக்க பட்சத்தில் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பேசுவது ஏற்புடையதாக அல்ல. இது ஏதோ ஒரு வன்மத்தை திணிப்பது போல இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். எந்த மனிதனும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தமில்லை என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. உலகத்தில் தலை சிறந்த புத்தகம் பரிசுத்த வேதாகம். அந்த வேதாகமத்தை படித்து பாருங்கள், அப்போதுதான் தெரியும் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மனிதர்களுக்காக என்னெல்லாம் செய்தார், எப்படி தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி உணையடிவிக்க வேண்டும், எப்படி மற்ற விதத்தில் பேச வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த உலகத்தில் மிகப்பெரிய கடவுளுங்க அவரு. உலகத்தில் வேற யாரும் சொல்ல கிடையாது. அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை இந்த உலகத்தை சொல்லிக் கொடுத்தவர். நீங்க RSL இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கேட்டு பாருங்க எந்த பள்ளியில் படித்தார்கள் என்று. அப்போதெல்லாம் எந்த இந்துத்துவம் பள்ளிகள் ஆரம்பிக்கலங்க. பாடசாலை ஒன்று இருந்தது. அது யார் தெரியுமா? மற்ற சாதித்தினரோ, மற்ற சாதியினரோ, மற்ற மதத்தினர் படித்தால் உன் காதல் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்று சனாதனம் சொல்லப்படுகிறதே. அந்த சனாதி இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் படித்தார்களே தவிர கீழே இருக்கக்கூடிய ஒருவரும் படிக்க முடியல. ஆனா இன்றைக்கு என் பாக்கெட்டில் பேனா இருக்கு, அது காரணம் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவ மிஷனரிகள்.
இன்னைக்கு நிறைய தலைவர்கள், அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள்லாம் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள். இதெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கும் ஏதோ ஒரு சின்ன 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 சில்லியான காரணங்களுக்காக இது தவறு, அது தவறு, அதனால் நீங்கள் நாட்டை இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்களாம் கொலை செய்யப்படுகிறார்களே, இதை கேட்பதற்கு இவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அதற்காக நீதி கேட்க முடிகிறதா? இன்னைக்கு பிஜேபியில் எத்தனையோ பாலியல் வன்கொடுமை செய்து சிறையில் இருக்கிறார்களே, அவர்களை ஏன் நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை? இதெல்லாம் விடுங்க. மணிப்பூரில் நடந்த கொடுமை உலகத்தில் மிகப்பெரிய கொடுமைங்க. இல்ல, ராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவருடைய மனைவி மணிப்பூர் இருக்கிறார். அந்த பெண் நிறுவனமாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்களே, இதற்கு எந்த சங்கியாவது குரல் கொடுத்தார்களா? தைரியம் இருந்ததா? தைரியம் இல்லாத முதுகெலும் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? நீங்கள் எந்த விதத்தில் நியாயம் இது? யாரை ஒடுக்குறீர்கள்? யாரை நீங்கள் கீழ்த்தரமாக பேசுகிறீர்கள்? இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பங்கு வைத்தவர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்காக மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள் இஸ்லாமியர்கள். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வரலாறுகளை எடுத்து படியுங்கள். வரலாறுகளை பொய்யாக தெரித்து, வரலாறுகளை RSS என்ன பண்ணுது? பொய்யாக தெரித்து RSS வரலாறை இன்னைக்கு மிகப்பெரிய வரலாறாக அதை பேசிக்கொண்டு அதை இன்னைக்கு உள்ள திணிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த பாசிச அரசு. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி ஒரு காலங்களில் இப்படி ஒரு பொய் தகவலை பரப்ப வேண்டாம். இது மோசமான ஒரு செயல். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது கிறிஸ்தவ இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ பிரதிநிதியாக, ஒட்டுமொத்த சகோதரன், இஸ்லாமுடைய சகோதரனாக நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இனி யாரையும் தனி மனித தாக்குதல் செய்ய வேண்டாம். இந்த நாட்டிற்கு நன்மை செய்யுங்கள். பிஜேபி அரசு இந்த நாட்டிற்கு நன்மை செய்தால் நலமாயிருக்கும். மதத்தை விட்டுவிட்டு, சாதியை விட்டுவிட்டு, மொழியை விட்டுவிட்டு, இனத்தை விட்டுவிட்டு எல்லோரும் மனிதர்கள் என்ற உணர்வோடு இருந்தால் நிச்சயம் இந்த நாடு செழிப்பாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.